காட்டுப்பாக்கம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூலம் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட விவசாயிகளுக்கு இயற்கை விவசாயம், அங்கக வேளாண்மை மற்றும் இயற்கை இடுபொருள் உற்பத்தி மற்றும் தொழில்நுட்ப ஆலோசனைகள் விவசாயிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிகழ்ச்சியில் இம்மாவட்டத்தில் உள்ள முன்னோடி விவசாயிகள், பண்ணை மகளிர்கள் மற்றும் கிராமப்புற இளைஞர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்று வருகிறார்கள். அதாவது தற்போது உள்ள விவசாயத்தில் மண் வளத்தை மேம்படுத்தவும், நஞ்சில்லாத உணவு தானியங்கள் உற்பத்தி பண்ணவும் மற்றும் பண்ணை வருமானத்தை பெருக்கவும் இயற்கை விவசாயம் முக்கியமாக இருந்து வருகிறது. அந்த விதத்தில் நமது நிலையத்தின் மூலம் பயிற்சி பெற்று பயன்பெற்ற செங்கல்பட்டு மாவட்டம் ஒத்திவாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த ஒரு இயற்கை விவசாயியின் வெற்றி கதையை இப்போது காண்போம். வடிவேல், ஒத்திவாக்கம் கிராமம், செங்கல்பட்டு மாவட்டம். இயற்கை விவசாயமாக ஒரு 10 ஆண்டுகள் மேலே பண்ணின்னு வரேன். இதுமாரி இவ்வளோலாம் ஒரு கெமிக்கல் மருந்து அடித்து யூரியா போட்டு மண் எல்லாம் பழுதடைந்து போச்சு. இதுக்கு வரணும் சொல்லிட்டு போனால் இயற்கையாக மாறணும் அப்படின்னு சொல்லி ஒரு 10 வருஷம் மேலே ஃபுல்லாக இயற்கை விவசாயமாக ஒரு 10 ஆண்டுகள் பண்ணின்னு வரேன். 50 இலை கரைச்சல், 84 கரைச்சல், மீன் அமிலம், பஞ்சகாவியா, மஞ்சள் பூச்சி வரட்டி, ஜீவாமிர்தம், இதெல்லாம் ஒரு 10 ஐட்டங்களை பண்ணின்னு வரேன். இதுமாதிரி ஸ்ப்ரேயிங் பண்ணுறதுக்கு எல்லாமே பயிருக்கு, பூச்செடிக்கு எல்லாத்துக்கும் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் பண்ணிக்கிறது நெல் பயிரில் சன்ன ரகம் பண்ணியிருக்கிறேன், மாப்பிள்ளை சமா பண்ணின்னு இருக்கிறேன். இது குண்டு ரகம் பண்ணின்னு இருக்கிறேன். இதெல்லாம் பண்ணின்னு எல்லாமே பூச்சி வெரைட்டிக்கு பஞ்சகாயம் அடிச்சுன்னு இருக்கிறேன். 84 கரைச்சலும் அடிச்சுன்னு தான் இருக்கிறேன். இதெல்லாம் இதேமாரி என் பக்கத்து ஊர் எல்லா கிராமங்களும் எல்லாம் சேல்ஸுக்கு வாங்கிட்டு போகிறாங்க. சரி, மற்ற விவசாயிகளுக்கு நல்லா பயன்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீரைக்காய்ச்சல் கொடுத்துனுக்குறேன், மீன் அமிலம் கொடுத்துனுக்குறேன், பஞ்சகாவியை கொடுத்துனுக்குறேன். இது எல்லாம் நம்ம பக்கத்து எல்லா கிராமத்திலும் பண்ணி கொடுத்துன்னு தான் இருக்கிறேன். இதில் நம்ம காட்டு பக்கம் கேவிக்கையில் சில பயிற்சிகள் கொடுத்தாங்க. அதை முடிச்சும் வெளியூர் பயணங்கள்லாம் போய் நல்லபடியாக இது பண்ணி இன்னும் இயற்கைக்கு முன்னும் கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 விவசாயிகளுக்கு இட்டு போய் ட்ரைனிங்கை கொடுத்து அவங்களுக்கு ஓரளவுக்கு நம்ம கிராமத்தில் பயிற்சி அடையத்துக்கோசம் பண்ணி கொடுத்துன்னு இருக்கிறேன். அதே மாதிரி திரிகோணம் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்களும் என்ன பயிற்சிக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. அதையும் பண்ணிக்கின்னு 4 விவசாயிகளுக்கு நல்லா பண்ணி கொடுத்துன்னு தான் இருக்கிறேன். 2வது நம்ம மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் அவங்களும் நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னு கேட்டால் நம்ம கிராமத்தில் இந்த அளவுக்கு செயல்பாடு கொண்டு முன்னுரிமை கொடுக்கத்தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. பஞ்சகாவியா, இது 7 இலை கரைச்சல், இது 15 இலை கரைச்சல், இது 50 இலை கரைச்சல், இது 84 கரைச்சல், இது வேப்ப புண்ணாக்கு கரைச்சல், இது கடலை புண்ணாக்கு கரைச்சல், இது மஞ்சள் பூச்சொரட்டி, இது ஜீவாமிர்தம், இது இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது கரைச்சல், இது பனம்பாயத்தோடு சார், நாட்டு சக்கரைக்கு பனம்பாயத்தோடு சார், கடலை புண்ணாக்கு, மீன் அமிலம், இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய், 84 கரைச்சல், 7 இலை கரைச்சல், 50 இலை கரைச்சல், மஞ்சள் பூச்சி வரட்டி, வேப்ப புண்ணாக்கு கரைச்சல், ஜீவாமிர்தம், 15 இலை கரைச்சல், பஞ்சகாவியா. இது எல்லா ஐட்டமும் இந்த கிராமத்தில் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நம்ம நெல் பயிர் பண்ணின்னு இருக்கிறேன். சம்பா, குண்டு ரகம் பண்ணியிருக்கிறேன், சன்ன ரகம் பண்ணியிருக்கிறேன். 2வது மாப்பிள்ளை சம்பா, கீரக சம்பா, இதெல்லாம் பண்ணின்னு இருக்கிறேன். இது கவர்மெண்ட் மானியத்துக்கோசம் எனக்கு இந்த மிஸ்டேக் கொடுத்தாங்க. எனக்கு இதில் மல்லி, கனகாம்பரம், ரோஸு இது எல்லாம் எனக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் கேழ்வரகோசம் இது எனக்கு மில்லாக கொடுத்து இந்த தானியத்தையும் நான் வெளியே எங்கள் லோக்கலில் வரைக்கும் ஃபுல்லாக சேல்ஸ் பண்ணி தான் இருக்கேன். இயற்கையாக முடிய பண்ணுறதுனால எல்லா கிராமத்தையும் நான் எங்கள் லோக்கலில் கொடுத்துன்னு தான் இருக்கிறேன். இதெல்லாம் பண்ணி இது இட்லி மாவு அரைக்கிறது, இதுவும் லோக்கலில் வரைக்கும் நம்ம பண்ணுற பஞ்சகாவிய இதெல்லாம் பண்ணுறதுக்கோசம் இது லோக்கலில் வச்சு பண்ணிட்டு கொடுத்து இதுவும் லோக்கல்லே கொடுத்துன்னு தான் இருக்கிறது. இயற்கை விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுங்க நீங்கள். ஏன்னு கேட்டால் செயற்கை விவசாயம் எல்லாம் மருந்துகள் கெமிக்கல் போட்டு மண் வளம் மொத்தமே கெட்டு போச்சு.
ரெண்டாவது பூச்சி அடிச்சு எல்லாம் கெமிக்கல் அடிச்சு மொத்தமே ரொம்ப லாஸ் தான் விவசாயத்தில் ஓடுது. இன்றைக்கி நான் ஒரு 10 வருஷம் ஒரு 15 இருக்கலாம் இயற்கை முறை மாறதுனால இன்றைக்கி வந்து இதை அவங்களோட ஏக்கர் 30 மூட்டை ஆறுதா கூட இன்றைக்கி அந்த இயற்கை விவசாயத்தில் முக்கியமாக நான் 30 மூட்டை ஆற்றுக்கணும் இருக்கிறேன். இன்றைக்கி எல்லாமே பயன்பாடு கொண்டு போய் வந்து எல்லாமே ஒரு நல்ல மோசல் கொண்டு போய் தான் இருக்கிறேன். அதனால் வந்து எல்லா விவசாயிகளுக்கும் இது வந்து பயன்படுமாறு மிக மிக தாய்மொழி கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் வடிவேலைய சொன்ன மாதிரி நமக்கு பண்ணையிலே கிடைக்கக்கூடிய கால்நடை கழிவுகள் மற்றும் பயிர் கழிவுகளை வச்சு மறுசுழற்சி செய்து பஞ்சகாவியம், ஜீவாமிர்தம், பீஜாமிர்தம், ஐந்திலை கரைசல், இஞ்சி பூண்டு கரைசல், மண்புழு உரம் உற்பத்தி இவைகளெல்லாம் செய்து நம்ம வயல்லே நம்ம வந்து விவசாயம் மேற்கொண்டால் மண் வளத்தையும் பெருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளை நம்பி இருக்கக்கூடிய அருகில் உள்ள கிராம மக்களும் வந்து நோய் நொடியும் இல்லாமல் நஞ்சு இல்லாமல் தானியங்களையும் பழங்களையும் காய்கறியும் சாப்பிட முடியும். இதை பார்க்கக்கூடிய விவசாயிகள் இயற்கை விவசாயத்தை பார்த்து மறுபடியும் மேம்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.